முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவுக்கு அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிய அந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் வழக்கு விசாரணையை தொடங்க தங்கள் தரப்பில் தயாராக இருப்பதாக விசாரணை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக பிற்பகல் விசாரணைக்காக வர உள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறை ஆவணங்களை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்படுகிற அந்த குற்றச்சாட்டு என்பது முற்றிலும் தவறானது எனவும், அதுபோன்ற எந்தவிதமான ஆவணங்களை திருத்தப்படவில்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் இருப்பதாக ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றம், ஏற்கனவே இந்த ஜாமீன் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்கள் தெரிவித்திருப்பதாகவும், எனவே இந்த வழக்கில் ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருக்கும் நிலையில் தற்போதைக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது.